வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு கோயம்புத்தூர் சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க போறோங்க. கோயம்புத்தூர்ல டவுன் ஹால் ஏரியால கோணியம்மன் கோயில் பக்கத்துல அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தை காட்டுற மணிக்கூண்டு. சுமார் 100 வருஷம் பழமையான பில்டிங்க இது. இதுல இருக்க மணிக்கூண்டை லண்டன்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. சென்னைக்கு எப்படி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோட பில்டிங்கோ, தஞ்சாவூருக்கு எப்படி பெரிய கோயிலோ, அந்த மாதிரி கோவைக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது இந்த மணிக்கூண்டு தாங்க. கோயம்புத்தூர்ன்ற வார்த்தை எங்க இடம்பெற்றிருந்தாலும் அதுல தவறாம வர்றது இந்த மணிக்கூண்டோட புகைப்படமோ இல்ல வரைபடமோ தாங்க. இப்போ ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடந்து முடிஞ்சு நைட் நேரத்துல கலர்ஃபுல்லா காட்சி அளிக்குதுங்க இந்த நினைவு சின்னம். பல சிறப்புகளை கொண்ட இந்த நினைவு சின்னத்தை மக்களாகிய நாமும் சேர்ந்து பாதுகாக்கணுங்க. அடுத்ததா நம்ம கோணியம்மன் கோயிலை பத்தி பார்க்கலாங்க. மதுரைக்கு எப்படி மீனாட்சி அம்மனோ, காஞ்சிக்கு எப்படி காமாட்சி அம்மனோ, அதே மாதிரி கோவைக்கு இந்த கோணியம்மன்க. தொழில் நகரமா இருக்கிற கோயம்புத்தூர்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு இந்த அருள்மிகு ஸ்ரீ கோணியம்மன் திருக்கோயில். இருளர் இனத்தோட தலைவரான கோவன் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காரு. அவரோட பெயரை வச்சு தான் கோவன்புதூர் அப்படின்ற பெயரை இந்த ஊர் பெற்றிருக்கு. பிற்காலத்தில் கோயம்புத்தூர் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்குங்க. இந்த அம்மனை வேண்டி அவங்க வீட்டு பிள்ளைக்கு வரன் கிடைச்சவங்கலாம் இந்த கோவிலையே நிச்சயதார்த்தமும் நடத்தியிருக்காங்க. மணமக்கள் வீட்டார் இருவரும் சேர்ந்து ஒரு கூடையில் உப்பை நிறைச்சி அதில் மஞ்சள், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பூவு இதெல்லாம் நிறைச்சி அம்மனோட சாட்சியாக திருமணத்தை உறுதி செய்கிறாங்க. திருமண தடை, குழந்தை பேறு, நோய்களெல்லாம் நீங்க, தொழில் விருத்தி அடைய எல்லாம் இந்த கோணியம்மனை வேண்டிக்கிறாங்க. மாசியில் 14 நாள் திருவிழா. ஆடி மாதம் ஃபுல்லாக ஊஞ்சல் உற்சவம், ஆடி வெள்ளி, தை வெள்ளி, நவராத்திரி, திருத்தேர் வடம் பிடித்தல் இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் ரொம்பவே சிறப்பாக நடக்கும். இந்த திருக்கோயில் காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், அப்புறம் மாலை 4 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கோங்க. கோயம்புத்தூர் சிட்டியோட எல்லா ஏரியாவில் இருந்தும் கோணியம்மன் கோயிலுக்கு வர்றதுக்கு பஸ் வசதி இருக்குங்க.
கோயம்புத்தூருக்கு டூர் வர்றவங்க இந்த அடையாள சின்னமாக இருக்கிற இந்த 2 இடத்தையுமே மறக்காமல் பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு கெஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.